நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மணப்பெண் சமையலில் நூடுல்ஸ் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியாக, அதுவும் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் முட்டை யூஸ் பண்ணாதவங்க ரவை ப்ளஸ் சுடு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. முட்டை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். தண்ணி ஒரு சொட்டு கூட விடக்கூடாது. இப்போ நான் எண்ணெயை போட்டு நல்லா பிசைய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மசாஜ் கொடுங்க. இந்த மாவு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். சாஃப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண தப்புன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். இதை பிசைஞ்ச பிறகு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து 1/4 கிலோ அளவுக்கு செஞ்சிங்கன்னா 2 முட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரை மணி நேரம் கழித்து நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இடியாப்பா குழாயில் வந்து போட்டு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முறுக்கு குழா வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இடியாப்பா பிளேட் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்மளோட மாவை வந்து உள்ளே போட்டுடலாம். இடியாப்பா குழாயில் முன்னாடியே வந்து எண்ணெய் போட்டு வச்சுட்டேன் நான். இப்போ மாவை போட்டுறேன். ஒட்டாமல் வரதுக்காக எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ நான் புழிய போகிறேன். இந்த பிளேட்லேயும் நான் எண்ணெய் போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ளாட்டான பிளேட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வேக வைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம புழிஞ்சிட்டோம் ஃபுல்லாத்தையும். இதை வந்து நம்ம வந்து நூடுல்ஸ் மாதிரி வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நல்லா வந்து தண்ணியை நல்லா ஓரளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட நூடுல்ஸை உள்ளே விட்டுருங்க. இதுக்கு மேலே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சமாக உப்பு விட்டுக்கலாம். இப்போ நல்லா மூடி போடுங்க. 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் வேகும் நல்லா. உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கணுன்னாக்கா இந்த மாதிரி கம்பியை வச்சு எடுத்து விடுங்க. இந்த மாதிரி மேலே எலும்பி வந்தால் தான் நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. கடையில் வாங்கினீங்கன்னா அது ஹெல்த்தியாக இருக்காது. கண்டிப்பாக வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இது மசாலாவோடு சேர்த்து எப்படி செய்கிறதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், உடம்பை பார்த்துக்கோங்க.